டேய் சந்துரு 10 மணிக்கு அங்க இருக்கணும்டா. அவங்க கிளம்பிட்டாங்களா இல்லன்னு ஃபோன் பண்ணி கேளுடா ப்ளீஸ். டேய் 9 o'clock வரேன்னு சொல்லிருக்கா. கண்டிப்பா 9 o'clock வந்துருவாடா. டேய் மணி 9:30டா. 9 மணிக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய் உன் ஆளே வரல, ஏன் ஆளை பத்தி பேசிட்டு இருக்க? எங்க ஆளுங்க விடலாம் அந்த வேலை இருக்கு, போற வழியில பிக்கப் பண்ணிக்கலாம். டேய் சுரேஷ் இங்க பார், இவ ஆளு இருக்கறா அவ ஆளு இருக்கறா, போதுங்கறேன். எதுக்கு கும்பல்? உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? இல்ல நம்பரை சொல்லு, நாங்களாவது கூப்பிடுறோம். அவன் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, இவன் நேரம் பேசுறீங்க நிச்சயம் போயில ஃபோன் பண்ணி வர சொல்றான். லேட்டா போனா தப்பா நினைப்பாங்கடா. வர்றாங்களா இல்லையானாவது ஃபோன் பண்ணி கேளுடா ப்ளீஸ். நான் சந்துரு பேசுறேன். என்னம்மா எல்லாரும் ஒன்னாதான் பொண்ணு வீட்டு போய் ஆகணும். எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். மாமா நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நம்ம பார்ட்டி எல்லாம் ரெடியா இருப்பாங்க. அந்த வேலை அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு கரெக்டா 10:10க்கு டான் போய் இறங்கி. என்ன பைத்தியக்காரமே பேசல, 10:05க்கு நம்ம அங்க இருக்கலாம் சுரேஷ். டேய் ஏன் போன் பேசிட்டு இருக்கல, ஏன் கத்திட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அறிவு இல்ல ஃபூல்ஸ். இவர் இப்ப எதுக்காக நீ அழுறன்னு புரிய மாட்டேங்குது. வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? அண்ணா சொன்னாரா? இந்த பார் நம்மள மீறி ஒண்ணும் நடக்காது, புரிஞ்சுதா? அப்படியே ஒண்ணு நடந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க, நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உயிரை கொடுப்பாங்க. சரி இப்ப நான் வீட்டுக்கு வரேன். வேண்டாமா நீ வரியா? எங்க மியூசியமா? ஓகே உன்னை ஹாஃப் மீட் பண்றேன். சுரேஷ் கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாமா? அவனை சித்ததான் என்ன பண்றது? இன்னும் ஹாஃப் மீட் பண்றேன். ஓகே சரிமா. டேய் ஏதாவது ப்ராப்ளமா? அதுல ஒண்ணு இல்ல, வாங்க போலாம். வேண்டாம் நாங்க போறோம். நீர் இல்ல நான் ஹாஃப் அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லிருக்கேன். ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் அப்படியே மீட் பண்ணிடுறேன். டேய் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் நீ கிளம்புடா, நாங்க பாத்துக்கிறோம். டேய் லவ்னா ப்ராப்ளம் இருக்குதான்டா செய்யும். வாங்க போலாம். இங்க பாரு, நாங்க தான் சொல்றோம்ல, நாங்க தான் சொன்னோம் நீ வரணும்னு. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றோம் வர வேண்டாம்னு. ஏய் சந்துரு, உன் ஆளு போன்ல அந்த பக்கம் அழுதுன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் ஏதோ சீரியஸா இருக்கும் போல இருக்கு. நீ போய் என்னன்னு பாத்துட்டு வந்துரு, நாங்க புறப்படுறோம். போற இடத்துல ரொம்ப ப்ராப்ளம்னு வை, உடனே எங்களுக்கு பேஜ் பண்ணி நாங்க வந்துடுறோம். டேக் கேர். ஓகேடா வரேன்டா. சரி சுரேஷ் ஐம் சாரிடா. இட்ஸ் ஓகே, டேக் கேர். ஏய் ஆல் தி பெஸ்ட் டா. டேய் சந்துரு, எப்பறம் இப்படி ஸ்பான்டேனியஸா போய் சொல்ல கத்துக்கிட்ட? அசத்துறடா. வணக்கம். யாரு எங்க இருந்து வர்றீங்க? பொண்ணோட சித்தப்பண்ணா, இங்க இருந்து தான் வர்றேன். நல்ல வேளை. வணக்கங்க. அவங்க நல்லா இருக்காங்க. யாரு? உங்க சொந்தக்காரர் லாரியில வர்றாங்களா? இல்ல, மொத்த சொந்தமே இவ்வளவுதான். நான் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தேங்க. தப்பு இல்ல, முதல்ல பொண்ணை போய் கூட்டுவாங்க. பொண்ணா? பொண்ணை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில இருந்து 4 மேக்கப் காரிக்கு வந்து மாவு எடுத்து மூஞ்சியில அப்படியே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு எப்படி இருக்குது என்னமோ தெரியலீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேனுங்க. மாமா நீ பொண்ணை பாத்திருக்கியா? என்னடா டவுட் கிளப்புற? ஒரு டவுட் கிளப்பாம என்ன பண்றது? இப்ப வந்துட்டு போனானே டெக்கரேஷன் பார்ட்டி, அவன் டவுட்டை கிளப்பி விட்டு போயிட்டான். நீ பொண்ணை பாத்திருக்கியா? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தல, அப்ப அவ காஃபி எடுத்து வரும்போது அவ காலை பார்த்தேன். காஃபி நீட்டும் போது அவ கையை பார்த்தேன். she looks very smart. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமே இது ரெஸ்க்டா. இந்த மாதிரி பாட்டா பார்த்துட்டு மனவரல ஸ்பாட்லயே மயக்கம் போட்டு விழுந்தவனுங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அந்த லிஸ்ட்ல நீ சேர்ந்துடாத. எதுக்கு மாமா ரிஸ்க்? பொண்ணை நேர்லயே பாத்துருவோம். ஏய் என்ன சூலமங்கலம் சகோதரிகள் மாதிரி கச்சேரி பண்றதுக்கு வந்திருக்கீங்க? பொண்ணை நேர்ல போய் பாத்துட்டு வாமா. ஏய் உனக்கு தெரியா சொல்லுமாப்பா? பாத்தியா பிஃபோர் மேரேஜ் எஃபெக்ட். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வணக்கம் மாமா. வணக்கம் மாப்ள. இன்னைக்கு கூட ஆபீஸ் தானா? இல்ல நியூ பிரான்ச் ஓபன் பண்ணோம், அதான். சரி சரி சீக்கிரம் ரெடி ஆங்க. மாப்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் வளைங்க அந்த பக்கம். என்னாச்சு? காட்ட குத்திட்டா. ஐயோ ஐயோ ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வேற வந்துட்டாங்க. இந்த நேரத்துல பொண்ணு கண்ணை கசக்கிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்களோ, என்னென்ன நினைப்பாங்களோ? கழுத்துல காசு மாலை, காதுல வைர கம்மல், இதெல்லாம் போட்டுக்க வேண்டியதானே? எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. மொத்த குடும்பம் இங்க இருக்கீங்களா? நான் தான் பொண்ணு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னல, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையாங்க? நம்பிக்கை எல்லாம் இருக்குங்க.
எதுக்காக பொண்ணு அழுகுது அதை சொல்லுங்க. ஏங்க கேக்குறோம்ல, பொண்ணு ஏன் அழுகுதுன்னு சொல்லுங்க. அந்த விஷயத்தை வெளியே சொன்னோம்னா வெக்க கேடுங்க. இந்த காலத்து வயசு பிள்ளைகள் எல்லாம் இது ஒரு விளையாட்டா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் உட்காரு, போ. ஃபீல் பண்ணாம போய் உட்காரு, போ. ஏய் என்னடா ப்ராப்ளம்? ஏன்டா அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா? எல்லா ப்ராப்ளத்துக்கு காரணம் நீதான். ஏன்டா உளற நீ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்ல வேண்டாமா? என்ன பேசுற நீ? இது நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதடா. என்ன விஷயம்? நான் நம்ம பார்க்க வந்திருக்கிறமே பொண்ணு. ஆமா, அது சந்துருடைய லவ்வர்டா. என்னடா சொல்ற? அவன் அந்த பொண்ணை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணாங்கிறது உனக்கு தெரியாது, ஆனா எங்க 2 பேருக்கு நல்லா தெரியும்டா. நம்ம வரும்போது பார்த்தல, அந்த பொண்ணு கிட்ட போன்ல பேசினால, போன்ல என்ன சொன்னா? நம்ம காதல யாரையும் பிரிக்க முடியாது, நம்ம கூட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால. அதுக்கு மேல வாய்ஸ்டம். டேய், அவ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நீ தாண்டா காப்பாத்தணும். ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிச்சு புறையேறி சாகிறது எவ்வளவு பெரிய கொடுமையோ, அதை விட கொடுமை ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிச்சயதார்த்தம் நிக்கிறது. தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க தம்பி. தம்பி தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. நான் எடுத்த முடிவு கரெக்டானதுன்னு உங்களுக்கு இப்ப புரியாது, போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. தயவு செஞ்சு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. டேய், நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா வரவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. வீட்டுல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா சுரேஷாவது ஹாப்பியா இருந்திருப்பான். டேய், நீ வராததும் நல்லதா போச்சு, நாங்க நிச்சயதார்த்தத்துக்கு போனதும் நல்லதா போச்சு. நீ இது உடனடியா பொண்ணு வீட்டுக்கு கிளம்பு. கிளம்பு. வேணாம், கிளம்புனா லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் போன் பண்ணு. அந்த பொண்ணு அப்செட் ஆகி அழுதுட்டு இருக்கா. யாரு? டேய், யார் அப்செட்? நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தோம்ல, அங்க பொண்ணா இருந்தது உன் லவ்வர்டா. அந்த பொண்ணு அங்க பார்த்தோன்னே அப்படியே ஆடி போயிட்டோம். என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா நம்ம சுரேஷ் ஒரு டைப்ப சுதாரிச்சுக்கிட்டு இது பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட அப்படி இப்படின்னு கொஞ்சம் நைஸா பேசி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டான்டா. உன் லவ் தப்பிச்சிருச்சு மாமே, டோன்ட் வரி. இன்னும் என்ன ஃபீலிங்? அதான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டோம்ல. டேய், இனிமேல் எது வந்தாலும் சரி, நடக்கிறத பாத்துக்கலாம். முதல்ல உன் லவரை பாத்துட்டு வா. கவலையப்படாத, சந்தோஷமா இருக்கு. ஓகே, அதான் நிறுத்திட்டோம்ல. பி ஹாப்பிடா. மாப்பிள, பொதுவா பொண்ணுங்கட தலை குனிஞ்சு நடக்க பழக்கலைன்னா நாம இப்படித்தான் எல்லார் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டி வரும். என்ன பண்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் என்னங்க வெட்டு பேச்சு? இதோட உறவு முடிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வாங்க. உறவு முடிச்சுக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு சம்பந்தி? இத பாரு, எங்க 2 பொண்ணுங்களையும் நாங்க இன்னும் கரை சேர்க்கணும். உறவு முடிஞ்சதுதான். அம்மா இத பாருடி, நீ எங்களை பாக்கணும்னு விரும்பினா நம்ம வீட்டுக்கு நீ மட்டும் தனியா வந்து பாத்துட்டு போ. நாங்க இனிமே இந்த பக்கமே வரமாட்டோம். என்னமோ பண்ணாரி மாதிரி அந்த கோயில சாமி வந்தாரு மாதிரி சும்மா ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறீங்களே. யாரோ ஒருத்தர் எங்க பொண்ணை லவ் பண்ணிட்டான்னு சொல்றத நம்பி இவ்வளவு வேக்கியமா பேசுறீங்கல்ல. அந்த பொண்ணு யாரையுமே லவ் பண்ணேன்னு சொல்லி மூளையில உட்காந்து அழுகுதில்ல. அவ அழுகிற சத்தம் காதுல விழுகலையா? என்னைய காதல வேணும்? அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சிதறத்தாங்க உடைக்கிற மாதிரி உண்மையை உடைச்சிட்டு போயிட்டானே. யோ, அவன் நாசுக்கா உங்க பொண்ணு லவ் பண்றத மட்டும் தான் சொல்லிட்டு போயிருக்கான். என்னென்ன நடந்திருக்குமோ? என்னங்க, என் குழந்தைக்கு நான் தான் அப்பாங்கிறது எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும், அதே மாதிரி என் தங்கச்சி நல்லவங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு இஷ்டம் நினைக்கிற இல்ல போகலையே. என்னங்க, யார் மேலயும் இருக்கிற கோவத்தை எங்க அப்பா மேல காட்டுறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? உனக்கு விருப்பம் இருந்தா இங்க இரு, இல்லன்னா நீயும் போ அந்த ஆளோட. அதுக்கு இல்லைங்க, உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. மாப்பிள்ள சொன்ன மாதிரி உங்க தங்கச்சி யாரையாவது லவ் பண்ணிருந்தா கொஞ்சம் நீங்க கேட்டுதான் பாருங்களேன். இல்லம்மா, அப்படி எதுவும் இருக்காது. அப்படி இருக்காது. ஒருவேளை இருந்துட்டா என்ன ஏதுன்னு ஒரு தடவை விசாரிச்சு பாருங்களேன்.
நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றேன், நம்பிக்கை இல்லைன்னா போய் கேட்டு பாருங்கன்னு சொல்றேன். ஆளுகளை குழப்பறதுல ஒன்னா நம்பரா இருக்கிறீங்க. யாரையாவது லவ் பண்றியா சொல்லு. இல்ல, நான் யாரும் லவ் பண்ணல. இத பார், எனக்கு பயந்து எதையும் மறைக்க. யார் அவன், எங்க இருக்கா சொல்லு. இல்ல, யாரும் லவ் பண்ணல. ரோட்ல போற வரோம் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்படி வாய் மூடி தெரியாதே அர்த்தம். எத்தனை தடவை அந்த பொண்ணு இல்ல இல்லன்னு சொல்லுவா? உனக்கு அப்படி தெரியணும்னா எவன் அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நிறுத்திட்டு போனாலும் அவனை போய் தேடி பிடிச்சோம். எந்திரி ஓ. நிச்சயதார்த்த வீட்டுல அந்த பொண்ணை பார்த்த உடனே என்ன இது சந்திரனுடைய ஆள் இங்க இருக்கு அப்படின்னு நாங்கெல்லாம் பதட்டமாகி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். நீ என்னடா அந்த பொண்ணை கை காட்டினதோட சரி காதலிக்கவே இல்லைன்னு கதை விட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? டேய், நடந்து தப்பு நடந்து போச்சு. அதே திருப்பி திருப்பி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க. அம்பையர் மாதிரி கை நீட்டி அந்த பொண்ணுக்கு அவுட் கொடுத்தது நீ. இப்ப எங்களை வந்து என்ன பண்ணலாம்னு கேக்குறியா? சும்மாரா பெண்ண. இந்த பாரு மாமே, நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறது பெட்டர். டேய், அதெல்லாம் எனக்கு சரியா படலடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுரேஷ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை கன்வின்ஸ் பண்ணி என்னால நின்று போன ஸ்வேதோட நிச்சயதார்த்தத்தை நானே நடத்தி வைக்கணும். அதான் எனக்கு சரியா படுது. சும்மா சும்மா ஏன் சார் வந்து தொந்தரவு பண்றீங்க? சுரேஷ் நேத்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. காலி பண்ணிட்டு போனவர் எங்க போற ஏது போற எங்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகல. தெருமனையில ஒரு எஸ்டிடி பூத் இருக்கு, அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்க போய் கேளுங்க. போங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. யார் இது அடிக்கடி? யார் நீங்க? என் பேர் சந்திரங்க. நீங்க தான் சந்துருவா? சுரேஷ் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு, இருங்க எடுத்துட்டு வரேன். சந்துரு, என்ன மன்னிச்சிடா. நிச்சயம் பண்ண போன இடத்துல பொண்ணா இருந்தது உன்னோட லவர்னு தெரிய வந்த உடனே நான் அப்செட் ஆயிட்டேன். உன்னை நேரில் பார்க்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. என் நகத்தை லவ் பண்ண போய் சொல்ல யாரா? தெரியாது. இப்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுங்க. அவனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. 2 பேரும் உயிரோடு இருக்க மாட்டேங்க, தொலைச்சிரும். சார் அது வந்து காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லடா. சார் அவன் வந்தான்னா கையோட கூட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடறான் சார். சார் நம்பிட்டாருடா. என்ன நீ லேட்டா சொல்றியா? நீ பண்ண கண்ட்ரோல் 4 நாள் ஆகணும். நீ எது கலந்துட்டு இருக்க? உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளையாடிட்டேன். என்னது? 1 மினிட். தேவன், பொண்ணோட வாழ்க்கை பிளே கிரவுண்டா? அந்த ஏரியாவில ஏமேன் போய் விளையாண்டு இத பா. பொண்ணோட பாவம் பொல்லாதது. உன்னுடைய பாவத்துல என்ன பார்ட்னர்ஷிப் சேர்க்காது. என்ன பண்ணி தொலைச்ச? உன்னோட சந்தோஷத்துக்காக நீ 1000 போய் சொல்லலாம். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி மத்தவங்களை சங்கடப்படுத்துமா, மனசை காயப்படுத்துமான்னு திங்க் பண்ணிட்டு சொல்லணுமே. எனக்கு என்ன இதெல்லாம் நடக்கணும் ஆசையா? பசங்க தொல்லை தாங்கல, ஒரு சின்ன போய் சொன்னேன். அது இவ்வளவு தூரத்துக்கு வரும்னு நினைக்கல. இந்த காலத்து பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது மேன். ஆல்மோஸ்ட் டென்ஷன் பாத்தீங்க. ஒருத்தனை லவ் பண்ணா அந்த காதல் சக்சஸ் ஆகிறதுக்காக கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா சம்பந்தம் இல்லாத ஒருத்தனோட லிங்க் பண்ணி பேசணும், அந்த டார்ச்சர் தாங்காம சூசைட் வரைக்கும் போயிருவாங்க. வா, பிரச்சனை நான் சால்வ் பண்றேன். அங்க சந்துரு வந்திருக்கானா சார்? சந்துரு கிடத்து குட்டிச்சோறாக்கி அந்த பொண்ணு வாரத்துல மாட்டி விட்டீங்களே, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சந்துருவ போவேணான்னு சொல்லுங்க சார். இப்பதான் அவங்க அண்ணன் வந்து எங்களை நொங்கிட்டு போயிருக்காங்க சார். அரிசனாக
அவன் கொலவெறியோட சுத்திட்டு இருக்கான் சார். அவன் கையில சந்துரு கிடைச்சான்னா சங்க அத்துருவா சார். அடிதாங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டீங்களாடா? தேங்க்யூ. டேய் என்னடா நீ முதல்ல எஸ்கேப் ஆயிடுறா சந்துரு. நாங்க எது வந்தாலும் சமாளிச்சுக்கிறோம். நான் பண்ண தப்புக்கு இவங்களையும் அடிக்கிறாங்க. டேய் எங்கடா இருக்கீங்க? நம்ம கடையில தான்டா. அங்கே இருங்கடா நான் வரேன். மாமே நீ வரும்போது ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு வந்து எங்களை அள்ளி போட்டு போடா. டேய் நான் உடனே வரேன். அண்ணா நான் போயிட்டு வந்துடுறேன். சந்துரு நீ தனியா போவாதே, எனக்கு பயமா இருக்குப்பா.